ஒருவருடைய டேட் ஆஃப் பர்த்ல பிறவி எண், விதி எண் 2 இருக்கும். பிறவி எண் வந்து தேதி மட்டும், விதி எண் வந்து தேதி, மாதம், வருஷம் 3யும் கூட்டி வந்தால் விதி எண். உதாரணத்துக்கு 1/1/2020னா 1ங்கிறது வந்து பிறவி எண். தேதி, மாதம், வருஷம் கூட்டி பார்த்தா 6ஆம் நம்பர் வந்து விதி எண். இப்ப நான் சொல்றது பிறவி எண் 4 ராகு, விதி எண் 4 ராகு. சிறந்த பேச்சு, எழுத்தாற்றல், கலை ஆர்வம், கடினமான உழைப்பு, கம்பீரமான தோற்றம் எல்லாம் இருக்கும். பார்க்க உடம்பு கரடு முரடா இருந்தாலும், பேச்சு சூடா இருந்தாலும், மனசு வந்து ஒரு குழந்தை மனசு இருக்கு. பணத்தை விட அனுபவத்தை அதிகம் சம்பாதிப்பாரு. சினிமா அரசியல் கூட புரட்சி செய்யக்கூடியவரு. எதையும் உடனே ஒத்துக்காம ஆராய்ச்சி செஞ்சு பார்ப்பாரு. அதிகமான நண்பர்கள் இருக்கும். கடவுள் பக்தி இருக்கும். தனக்காக உழைப்பதை விட மற்றவர்களுக்காக உழைத்து அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வருவாரு. ஆனா அவர்களுக்கு நன்றியே இருக்காது. எல்லா சுகத்தையும் அனுபவிக்கணும்னு ஆசைப்படுவாரு. சாப்பாட்டு விஷயத்துல கண்ட்ரோலா இல்லைன்னா உடம்பு குண்டாயிரும். வியாதியே இல்லைன்னாலும் நீண்ட நாள் வாழ ஏதாவது மருந்தை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாரு. யாராவது திட்டி விட்டா மனசு நொந்து போயிடுவாரு. அன்பிற்கு கட்டுப்பட்டவர். அதிகாரம் பண்ணா அவருக்கு பிடிக்காது. இவருடைய குணமறிந்த மனைவி இவருக்கு ஒரு மந்திரி மாதிரி இருப்பாரு. பரிகாரத்துல ஈடுபட்டு பணத்தையும் நஷ்டமாக்கிக்குவாரு. மூட்டு வலி, வயிறு கோளாறு, உஷ்ணா, மூத்திர கோளாறு, மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இது வந்து பொதுவான குணம். பேருக்கு தகுந்த மாதிரி குண அமைப்பு மாறும். உங்க பேரை சொன்னா ஃப்ரீயா ஒரு 3 விஷயங்களை சொல்றேன். இதை பயன்படுத்திங்க.